ஜாமீன் வாங்குறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா இந்த கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கே. என்ன மேடம் சொல்றீங்க? இவரை இடிச்சவங்களுக்கு அடிபட்டு இருந்தா கூட பரவாயில்ல, உயிரே போயிருக்கே. மேடம், அவங்க போன் பேசிட்டே ரோட கிராஸ் பண்ணாங்க மேடம். நானும் வண்டி நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு மேடம். ஆனா எப்படியும் ஒரு உயிர் போயிருக்கே. அவங்க சைடு லாயரும் ஸ்பீட் லிமிட் அதிகம். ஆல்ரெடி உங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாயிண்டா வைப்பாங்களே. இந்த கேஸ் இன்னும் சிக்கலாயிடுமே. வேற மாதிரி கூட மாத்திடுவாங்க. வேற மாதிரி எப்படி மேடம்? கொலை கேஸா கூட மாத்த ட்ரை பண்ணுவாங்க. பல ஆண்கள் கிட்ட இருந்து எடுத்த ரிசர்ச் ரிப்போர்ட் இது. அப்படி என்ன ரிப்போர்ட்? மேரேஜ் ஆனவங்க ஒய்ஃபோட அதிக நேரம் பேசினா இதயத்துக்கு ரொம்ப நல்லதான். கரெக்ட் தானே? எப்படி இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி நம்ம பேசுறதுக்கு ஆப்போசிட்டா தான் பேச போறாங்க. அப்ப ஓடாமலே நமக்கு மூச்சு வாங்கும், டென்ஷன்ல வேர்த்து கொட்டும், கலோரிஸ் குறையும். அப்ப இதே நமக்கு ஸ்ட்ராங் ஆயிடும். மனோஜ், வாங்கம்மா, வரேன்னு சொல்லவே இல்ல. ஏன் சொல்லிட்டு தான் வரணுமா? என்ன வேலை பார்க்காம இங்க நின்னு கதை அடிச்சிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. மனோஜ், பணத்துக்கு எப்படியோ நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படியுமா? நான் கேட்ட மொத்த பணமும் கிடைச்சிடும்ல? கிடைக்கும்டா. சிந்தாமணி கிட்ட பேசிட்டேன். அந்த பைனான்சியர் கிட்டே வாங்கிக்கலாம். நாங்க என்ன ஒண்ணு, வீட்டு பத்திரத்தை அவங்க கிட்ட அடமானம் வைக்கணும். இதுக்கு மேல அவங்க சும்மா தரமாட்டாங்களாம். ஆமாமா, கரெக்ட் தான். யார் இவ்வளவு பெரிய அமௌண்ட் சும்மா தருவாங்க? அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட பணத்தை வாங்கி தான் பத்திரத்தையே வாங்கணும். பத்திரத்தை கொடுத்துடலாமா? டேய், சாதாரணமா சொல்றேன். ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னடா ஆகுறது? என் கௌரவம் அந்த வீட்டுலதான் இருக்கு. அதை நான் சீக்கிரமே திருப்பி உங்களுக்கு கொடுத்துடமா? பத்திரம் கொடுக்கறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. ஆனா அதுல உங்க அப்பா கையெழுத்து வேணும்ல. பேங்க்ல இருந்து எடுக்கவே நான் தான் நம்ம கையெழுத்து போட்டேன். பத்தே எனக்கு பயமா இருக்குடா. நம்ம இன்னொருத்தங்க பணத்தை திருடவா செய்யறோம்? உங்க வீட்டு பத்திரமா அது? இதுல என்ன தப்பு இருக்கு? இத பாரு மனோஜ், யாருக்கும் தெரியாம நம்ம வீட்டை அடமானம் வைக்க போறோம். இது எல்லாமே உனக்காகத்தான்டா. வீட்டுல உனக்கு நடக்கிற அவமானத்தை என்னால பார்க்க முடியலடா. இந்த பிரச்சனையில இருந்து நீ எப்படியாவது வெளியில வரணும். அதனாலதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு வீட்டு பத்திரத்தையே நான் அடமானம் வைக்க போறேன். நீ தாண்டா ரொம்ப பொறுப்பா இருந்து அந்த கடனை அடைச்சு சீக்கிரமே வீட்டை மீட்டு கொடுக்கணும். அது உன்னோட பொறுப்பு. என்ன நம்புங்கம்மா, பெரிய டீலிங் எல்லாம் பேசிட்டு இருக்கேன். சீக்கிரமே நிறைய ப்ராஃபிட் வரும். பத்திரத்தை நான் திருப்பி கொடுத்துறேன். சரி, நான் கிளம்புறேன். அப்புறமா அந்த பத்திரத்தை கொடுத்து பணத்தை வாங்கிக்கலாம். நம்ம புது பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்கல்ல, அதை எடுத்துட்டு வா. இதுக்கு பாஸ்